வணக்கம். அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஜனவரி 22ஆம் தேதி புதுச்சேரியில் அரசு பொது விடுமுறை என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதை மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் கொண்டாட முடிவு செய்துள்ளது. அயோத்தி கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு பல மாநிலங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தாமோதரனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணை வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தாமோதரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து அவருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தாமோதரனுக்கு நியமன ஆணை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 67 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதில் குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத பதவியான 67 விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்துள்ள பள்ளி கல்வித்துறை விண்ணப்பம் வரவேற்றுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி மாலை வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விரிவுரையாளர் பணிக்கு 90% மதிப்பெண் கல்வி தகுதி அடிப்படையிலும் 10% மதிப்பெண் வேலைவாய்ப்பு அலுவலகம் சீனியாரிட்டி அடிப்படையில் என மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு செய்யப்படுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள குரு அப்பா பைத்தியசாமி கோவிலில் 165வது குருபூஜை விழாவையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தனது கையால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் தீபார்த்தனை காண்பித்தும் வழிபட்டார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மிகவும் தெய்வ பக்தி உடையவர். இவரின் ஆன்மீக குரு அப்பா பைத்தியசுவாமிகள் ஆவார். சேலத்தில் உள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலில் அடிக்கடி சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். தீவிரமாக அப்பா பைத்தியசாமி மீது கொண்டுள்ள பக்தியின் காரணமாக புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள தனது வீட்டின் அருகே அப்பா பைத்தியசாமி கோவிலை கட்டியுள்ளார். இங்கு வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கோரிமேட்டில் உள்ள குரு அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் 165வது குருபூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காலை முதல் அப்பா பைத்தியசாமிக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தன. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தனது கையால் சிறப்பு பூஜைகள் செய்தும் சுவாமிக்கு தீபார்த்தனை காண்பித்தார். தொடர்ந்து அங்கு வந்த பக்தர்களுக்கு தனது கையால் விபூதி இட்டும் பிரசாதங்களையும் வழங்கினார். இந்த விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது கையால் அறுசுவை விருந்து வழங்கினார். புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளம் பக்கம் 3 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் எக்ஸ் தளத்தை ஹேக்கர்கள் முடக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநில கவர்னர் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநராக பதவி வகித்து வருபவர் தமிழிசை சவுந்தரராஜன். அவர் எக்ஸ் ட்விட்டர் கணக்கு பயன்படுத்தி வருகிறார். அவரை 6.55 லட்சம் பேர் பின்தொடர்கிறார்கள். கடைசியாக கவர்னர் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் முருகன் வீட்டில் பிரதமர் மோடியுடன் பங்கேற்ற பொங்கல் விழா பதிவை கடந்த 14ஆம் தேதி பதிவிட்டிருந்தார். கவர்னர் தமிழிசையின் எக்ஸ் தளம் கணக்கு ஹேக்கர்களால் திடீரென கடந்த 17ஆம் தேதி ஹேக் செய்து முடக்கப்பட்டுள்ளது. இதனால் கவர்னர் அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து தெலுங்கானா சைபர் கிரைமில் ஆளுநர் மாளிகையில் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஹேக்கர்களிடமிருந்து துணைநிலை ஆளுநரின் எக்ஸ் பக்கம் மீட்கப்பட்டு நேற்று மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் எக்ஸ் தள பக்கம் நேற்று ஹேக் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் எக்ஸ் தள பக்கத்தை மீட்கும் முயற்சியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கடைசியாக ராஜ்நிவாசில் நடந்த பொங்கல் விழாவில் தமிழிசைக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கும் புகைப்படத்தை நமச்சிவாயம் பகிர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்திரையீர்பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் எழுந்தருளி உள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் 2ஆம் ஆண்டு மகா சம்புருஷன தினத்தையொட்டி மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது.
புதுச்சேரி முத்திரையேறுபாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவிலின் 2ஆம் ஆண்டு மகா சம்பரோஷண தினத்தையொட்டி உற்சவருக்கு புண்ணியாக வாசனம், அக்னி பிரயணம், மகா சாந்தி ஹோமம் நடைபெற்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணாகீதை நடைபெற்று தாயார் சமேத பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு கோவில் மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். காரைக்கால் கார்னிவல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் முதன்மையான பொங்கல் திருநாளையொட்டி கடந்த 14ஆம் தேதியிலிருந்து 4 நாட்கள் நடைபெற்ற கார்னிவல் திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். இந்நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா பங்கேற்ற இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடிகை ஆண்ட்ரியாவின் நிகழ்ச்சியை காண காரைக்கால் மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற கைதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் விழா நேற்று நடைபெற்றது. சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறைவாசிகளுக்கான பொங்கல் விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். மேலும் சிறை வளாகத்தில் சிறைவாசிகள் உருவாக்கி இயற்கை விவசாய பண்ணைகள், புதிதாக மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறை உட்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்டனர். சிறப்பாக பணியாற்றிய ரவுடி மார்டர் மணிகண்டன் உட்பட பலருக்கு சிறந்த விவசாய விருதை எம்எல்ஏக்கள் வழங்கினர். தொடர்ந்து நடந்த பல்வேறு போட்டிகளில் சிறைவாசிகள் பங்கேற்று மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள இன்டர்நெட் வயர்கள் துண்டிக்கப்படும் என மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறைக்கு உரிமையான மின் கம்பங்கள் மற்றும் தெருவிளக்கு மின் கம்பங்களில் இன்டர்நெட் இணைப்பு கம்பி வடங்களை அமைத்து உபயோகப்படுத்துவதற்கு மின்துறையின் அனுமதி பெறும் நடைமுறையும் அதற்கான கட்டண விவரங்களும் புதுச்சேரி அரசின் தொழில்முறை வளர்ச்சி மற்றும் மின்சாரத்துறையின் கடந்த 2018ஆம் ஆண்டு அரசிதழ் எண் 36 வரையறுத்து அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் முறையான அனுமதி பெறாமல் நகர பகுதி கோட்டத்திற்குட்பட்ட மின் கம்பங்களில் இன்டர்நெட் கம்பி வடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இந்த தேதியிலிருந்து 1 மாத காலத்திற்குள் தாங்களாகவே முறையான அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் இன்டர்நெட் கம்பி வடங்களை அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தவறும் பட்சத்தில் மறு அறிவிப்பின்றி கம்பி வடங்களை அகற்றுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இதனால் ஏற்படும் சேவை பாதிப்புகளுக்கு மின்துறை பொறுப்பேற்காது. மேலும் மின்துறைக்கு சொந்தமான மின் இணைப்பு பெட்டிகள், மின் கம்பங்கள் உள்ளிட்ட மின் கட்டமைப்புகளின் மீது விளம்பர தட்டிகள் பொருத்துவதும் துண்டறிக்கை ஒட்டுவதும் மின்சார சட்ட விதிகளின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே மின் கட்டமைப்புகளின் மீது விளம்பர தட்டி பொருத்துதல், துண்டறிக்கை ஒட்டுதல் போன்றவற்றை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனியர் எஸ்பி பிரிஜேந்திர குமாரின் பொறுப்புகள் விடுவிக்கப்பட்டு அவர் புதுச்சேரி டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி குற்ற புலனாய்வு சீனியர் எஸ்பி பிரிஜேந்திர குமார் போக்குவரத்து, சைபர் செல், சிசிடிஎன்எஸ் பிரிவுகளின் சீனியர் எஸ்பி பொறுப்புகளை கவனித்து வந்தார். டிஐஜி பொறுப்பையும் கூடுதலாக கவனித்து வந்தார். இந்நிலையில் சீனியர் எஸ்பி பிரிஜேந்திர குமாரின் பொறுப்புகள் விடுவிக்கப்பட்டு அவர் புதுச்சேரி டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்த பொறுப்புகள் 3 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பகிர்ந்தளித்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யாவுக்கு அப்பொறுப்புடன் போக்குவரத்து சீனியர் எஸ்பி கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு சீனியர் எஸ்பி ஸ்வாதி சிங் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஐஆர்பி கமாண்டண்டாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு குற்ற புலனாய்வு கூடுதல் பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021இல் ஐபிஎஸ் அதிகாரியான லட்சுமி சௌஜன்யா கிழக்கு எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார்.
பிரான்ஸ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான பேத்தாங் போட்டி புதுச்சேரி நடைபெற்றது. 20 அணிகள் பங்கேற்று நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த போது 1858ஆம் ஆண்டு சர்க்கிள் டி பாண்டிச்சேரி என்ற கிளப் உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை பிரெஞ்சு கலாச்சாரம் மாறாத வகையில் இங்கே பல்வேறு பாரம்பரியமிக்க போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்றாக புதுச்சேரி பிரான்ஸ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான பேத்தாங் எனப்படும் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை அருகே உள்ள சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்தில் பேத்தாங் போட்டி நடைபெற்றது. இதில் 20 அணிகள் பங்கேற்று விளையாடியது. நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட போட்டியில் பிராங்கில் சீனு அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. அதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் 12-5 என்ற புள்ளி கணக்கில் பிராங்க்லின் அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிக்கு புதுச்சேரி பேத்தாங் அசோசியேஷன் தலைவர் ஜெகதீசன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி மாநில சிறுமியர் அணியினர் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தம் சிங் நகரில் கடந்த 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 14 வயதிற்குட்பட்டோருக்கான 7வது தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் சிறுவர் சிறுமியர் என 2 அணிகள் பங்கேற்று விளையாடினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அணிகளுடன் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சிறுமியர் அணியினர் 3வது இடம் பிடித்து மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று பதக்கங்களுடன் திரும்பிய அணியினருக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பயிற்சியாளராக செயல்பட்ட ஜனா மற்றும் ஜெஸ்ஸி மால் ஆகியோருக்கு பெற்றோர்கள் சார்பில் பொங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ரவுடி சகோதரர்கள் 2 பேர் கத்தி அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி திலாசுப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கிஷோர். இவர் மீது தன்வந்திரி காவல் நிலையத்தில் செயின் பறிப்பு அடிதடி வழக்கு உள்ளது. இவருக்கும் ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்த அமீர்கான் ஷாருக் கான் ஆகிய சகோதரர்களுக்கு முன்விரோதம் இருந்துள்ளது. இதனிடையே கிஷோரின் நண்பரின் குடும்பத்தினரை பற்றி சகோதரர்கள் தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்றிரவு 8 மணி அளவில் புதுநகரில் உள்ள சகோதரர்களின் வீட்டிற்கு சென்ற கிஷோர் தனது நண்பரின் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசியது குறித்து தட்டி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது ஆத்திரமடைந்த சகோதரர்கள் வீட்டில் மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் அரிவாளால் கிஷோரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த கிஷோர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய சகோதரர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சகோதரர்கள் 2 பேர் மீதும் கொலை, கொள்ளை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி திருக்குறள் மன்ற விழாவில் பல துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி திருக்குறள் மன்றம் 12ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் திருவள்ளுவர் திருநாள் சிறப்பு சொற்பொழிவு விழா சித்தன்குடி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு மன்ற துணைத் தலைவர் சந்திரசேகரன் வரவேற்றார். பொருளாளர் செல்வகாந்தி சிறப்பு விருந்தினர்களை சிறப்பித்தார். மன்ற தலைவர் லட்சுமி நாராயணன் நோக்கவுரையாற்றினார். புதுச்சேரி மானாடெக் நிறுவன தலைவர் மணநாதன் எழுதிய திருக்குறளில் இன்றைய மேலாண்மை எனும் நூலை புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலை துணைவேந்தர் மோகன் வெளியிட்டார். அதை முன்னாள் IAS அதிகாரி பாலச்சந்தர் பெற்றுக்கொண்டார். இதையடுத்து இருவரும் வாழ்த்துரை வழங்கினர். இதில் தினமணி நாளிதழ் ஆசிரியர் வைத்தியநாதன் தலைமை உரை நிகழ்த்தினார். விழாவில் பத்மஸ்ரீ டாக்டர் நளினி, இருதய நோய் நிபுணர் அரவிந்த், மூத்த வக்கீல் சிவராமன், மாற்றுத்திறனாளி அன்பு மற்றும் பாதிரியார் பிச்சைமுத்து ஆகியோருக்கு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. விருதுகளை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து வழங்கினார். தொடர்ந்து திருவள்ளுவர் திருநாள் சிறப்பு சொற்பொழிவு நடந்தது. முன்னதாக திருக்குறள் பரப்பு ஊர்வலம் வானவில் நகர் பூங்காவில் இருந்து புறப்பட்டு அண்ணா சாலை, காமராஜ் சாலை வழியாக சித்தன்குடி தனியார் மண்டபத்தை வந்தடைந்தது. ஊர்வலத்தை ஆச்சாரிய கல்வி குழும மேலாண் இயக்குனர் அரவிந்தன் துவக்கி வைத்தார்.
மன்ற பொருளாளர் செல்வகாந்தி முன்னிலை வகித்தார். விழாவில் சென்னை அப்போலோ டாக்டர் அரவிந்தின் மருத்துவ சேவையை பாராட்டி சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இவர் இருதய வாழ்வில் பழுது, இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பு போன்ற நோய்களுக்கு தாவி முறை போன்ற சிகிச்சைகளை 6500க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு செய்துள்ளார். இருதய நோய் சம்பந்தமான ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியுள்ளார். இவர் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவில் மருத்துவ அமைப்புகளில் உறுப்பினராக உள்ளார். மேலும் இந்த விழாவில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் தமிழ்சங்க வாழ்நாள் உறுப்பினரும் பட்டதாரி ஆசிரியருமான எட்வர்ட் சார்லஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரையில் தவறி விடப்பட்ட டெல்லி சட்டக்கல்லூரி மாணவியின் வைர மோதிரத்தை காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் 5 மணி நேரம் தேடி கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். டெல்லி நொய்டாவை சேர்ந்தவர் அனில் கண்ணா. இவரது மகள் ஆஸ்தா கண்ணா சட்டக்கல்லூரியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் டெல்லியிலிருந்து புதுச்சேரிக்கு நேற்று முன்தினம் சுற்றுலா வந்து தவளக்குப்பம் பகுதியில் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்றிரவு 8 மணியளவில் தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் தந்தை மகள் இருவரும் அமர்ந்திருந்து கடற்கரையின் அழகை ரசித்துள்ளனர். அப்பொழுது ஆஸ்தா கண்ணா அணிந்திருந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான வைர மோதிரம் கையில் இருந்து தவறி கடல் பகுதியில் கொட்டப்பட்டிருந்த கற்களுக்குள் நடுவே விழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி தனது தந்தையுடன் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்து மோதிரத்தை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொண்டனர். இதனையடுத்து பெரியகடை போலீசார், தீயணைப்பு துறையினர் உதவியுடன் இன்று காலை தந்தை மகள் கடற்கரையில் அமர்ந்திருந்த இடத்தில் 5 மணி நேரமாக தேடிய போது வைர மோதிரம் கற்களுக்கு நடுவே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மோதிரத்தை போலீசார் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் கடற்கரையில் தொலைந்த விலை உயர்ந்த மோதிரத்தை காவலர்கள் மீட்டுக் கொடுத்த நிகழ்வு அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை 20ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளை 20ஆம் தேதி நவோதயா வித்யாலயா பள்ளியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெறுவதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்ய பிப்ரவரி 3ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை காலங்களில் அளிக்கப்பட்ட விடுமுறை ஈடு செய்ய நாளை சனிக்கிழமை 20ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் அருகே பைக்கில் வந்த 2 வாலிபர்கள் மீது பெட்ரோல் டேங்கர் லாரி மோதிய விபத்தில் கை மற்றும் கால்கள் 2 முறிந்த நிலையில் விபத்தில் சிக்கியவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி பகுதியை சேர்ந்த சிவனேஷ், சிவா ஆகியோரும் சென்னையிலிருந்து தனது சொந்த ஊருக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது செண்டூர் சந்திப்பில் விழுப்புரத்திலிருந்து மயிலம் நோக்கி திடீரென்று திரும்பிய பெட்ரோல் டேங்கர் லாரியில் மோதி விபத்துக்குள்ளானதில் பைக்கை ஓட்டி வந்த வாலிபரின் கை மற்றும் 2 கால்கள் முறிந்தன. அக்கம் பக்கத்தினர் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.